ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நம்மை சந்திக்கிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அவர் நம்மை இந்த வேளையிலே சந்திக்க வேண்டும் என்று சொல்லி என்னையும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தையை தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ, தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறதுண்டோ என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உழுகிறவன், அவனுக்கு ஒரு நிலம் இருக்கிறது, அதில் விதைக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறான்? உழுகிறான். ஆனால் வேதம் கேட்கிறது, நடப்பை சொல்லுகிறது, அவன் தினந்தோறும் அந்த நிலத்தை உழுது கொண்டே இருப்பானா. அந்த நிலத்தை உழுதுவிட்டு பரம்படித்து அதை விதைப்பதற்கு ஏதுவாக மாற்றுகிறவன் தினந்தோறும் அதையே செய்து கொண்டிருப்பானா? இல்லையே. உழுதுவிட்டு நிலத்தை பரம்படித்து விட்டு அதன் பிறகு அவன் விதைப்பதற்கு ஆயத்தப்படுகிறான். விதையை அவன் தயாராக வைத்திருப்பான். விதைப்பதற்கும் அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கும் தொடர்ந்து உரம் போடுவதற்கும் என்று ஒவ்வொரு காரியமாக அவன் செய்து அதில் அறுவடை எடுக்கும்படியாய் அவன் தொடர்ந்து அதில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். தினமும் உழுவதில்லை. அப்படி உழுதால் ஒன்றுமே நடக்கப் போவதும் இல்லை. ஆண்டவர் நம்மை இன்றைக்கு அந்த வார்த்தையை தந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறார். வாழ்க்கையிலே எல்லாருக்கும் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். உலகத்தில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் துன்பங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அதுவும் தேவனை தேட மனதாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் துன்பப்படுவார்கள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடி போக வேண்டும் என்று சொன்னால் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய பழகுங்கள். தீமையை விட்டுவிட்டு நன்மையான காரியங்களை தொடர்ந்து பின் செல்ல வேண்டும். இதெல்லாம் செய்யும் பொழுது கட்டாயம் பாடுகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். ஆனால் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை இன்றைக்கு சொல்லுகிறார். நிலமே, சாதாரணமாக விதைக்கிற நிலமே தினமும் உழப்படுவதில்லை. நான் எப்படி உங்களை விட்டு விடுவேன்? உழப்படுவதற்கு எப்படி ஒப்பு கொடுப்பேன்? உங்களுடைய வாழ்க்கையிலே தினமும் பிரச்சனைகள், பொல்லாங்கனால் பிரச்சனை, வியாதியினால் பிரச்சனை, ஒரு பக்கம் கடன்களினால் நெருக்கம், பிள்ளைகளை என்ன படிக்க வைப்பது என்று தெரியவில்லையே என்று வேதனை, படிக்க வைத்த பிள்ளைகள் வேலை இல்லை என்று வேதனைப்படுகிறார்கள். வேலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை ஸ்தலங்களில் வேதனையான காரியங்கள், எல்லா இடத்திலும் நெருக்கங்களும், உழப்படுகிற ஒரு அனுபவம். ஒரு முறை ஒரு சகோதரி என்னிடத்தில் பேசி கொண்டிருந்தார்கள். தன்னுடைய சாட்சியை என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், சிறு வயதிலே திருமணமாகி நான் வரும்பொழுது மிகவும் ஆசையாய் திருமணமாகி என்னுடைய கணவருடைய வீட்டிற்கு வந்தேன். வந்த பொழுது நான் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் அங்கு வந்த பிறகுதான் புரிந்தது, நான் ஒரு வறுமை, சற்று எளிமையான வீட்டிலிருந்து வந்திருக்கிறேன். அவர்கள் எதிர்பார்த்த அளவு எங்கள் வீட்டிலிருந்து கொடுக்கவில்லை, எனக்கு கொடுக்கவில்லை என்றெல்லாம் நான் அவர்களுடைய பேச்சிலிருந்து நான் புரிந்து கொள்ள நேர்ந்தது. அந்த பேச்சுகள் என்னுடைய இருதயத்தை உழுதது என்று சொன்னார்கள். அவ்வளவு காயப்படுத்திட்டு என்று சொன்னார்கள். என் கணவரிடம் கூட நான் அதை பகிர்ந்து கொள்வதில்லை. ஏனென்றால் அவரும் அப்படித்தானேன்னு சொல்லிட்டா நம்முடைய இருதயம் உடைந்து போகுமே என்று சொல்லி அப்படியே தன் இருதயத்தில் அதை புதைத்து விட்டார்கள். எவ்வளவோ அன்பு காட்டினாலும் கூட அவர்களுடைய உறவினர்கள் யாரும் அவர்கள் போவதையோ அவர்கள் தங்குவதையோ எதையுமே விரும்புவதில்லை. அந்த சகோதரி தன்னை மெதுவாய் தனிமைப்படுத்தி கர்த்தரை அறிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தருக்குள் வளர வளர கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் அமர்ந்தது. அவர்களை ஆசீர்வதித்தாராம். வேலை ஒன்றை கொடுத்தாராம். குழந்தைகளை கொடுத்தார். அந்த குடும்பம் அருமையாய், அழகாய், மற்றவர்கள் பார்க்கும்படியாய் அழகான குடும்பமாக செழித்து வளர ஆரம்பித்தது. யார் யார் வேடிக்கையாய் பேசினார்களோ, யார் யார் பழி சொல்லி சொன்னார்களோ, அவர்கள் மத்தியிலே, அவருடைய குடும்பத்தார் எல்லாரின் மத்தியிலும் அந்த குடும்பம் அருமையாய் வாழ்ந்திருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், எல்லாரையும் விட ஆண்டவர் என்னை உயரமாக வைத்திருக்கிறார். நான் தேவனை பிடித்து கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றிலும் ஆண்டவரிடத்தெல்லாம் சொல்லுவேன். ஆண்டவரை நெருங்கி பழக, அவரிடத்தில் பேச கர்த்தர் எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார். நான் அவரோடு கூட நடக்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சாட்சி சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் உழப்படுவார்கள்.
தாவீது சொல்லுகிறார், சிறுவயது தொடங்கி நான் உழப்பட்டேன். சிறுவயது தொடங்கியவர்கள் என்னை நெருக்கினார்கள். 129வது சங்கீதம் 1, 2, 3வது வசனங்களை வாசித்தால் 3வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உழுகிறவர்கள் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். அவருடைய முதுகின் மேல் உழுது 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 அது படைச்சால்களை, அந்த விதைக்க வேண்டிய இடத்தை நீளமாக்கி கொண்டே போனார்களாம். சிறுவயது முதற்கொண்டு நெருக்கப்பட்டேன் என்று 1வது வசனத்திலே எழுதுகிறார். சிறுவயது முதற்கொண்டே நெருக்கப்பட்டேன். எல்லா சகோதரர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உயர்ந்தவர்களாய் ராஜாவுடைய படைக்கு பயிற்சி பெறுகிறவர்களாய் காணப்பட்ட அந்த நாட்களிலே இவர் மாத்திரம் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நெருக்கம். தாய் தகப்பனோடு வீட்டிலே இருக்க முடியாது. ஆடு மேய்க்கிறவர்கள் அங்கு நிலத்திலே கிடக்க வேண்டும். இப்படி சிறு வயது முதற்கொண்டு, ஆனால் அந்த சிறு வயதிலே நெருக்கப்பட்ட நாட்களிலே தாவீது செய்த காரியம், பாடினார். கிண்ணறத்தை வாசித்து வாசித்து தேவனை துதித்து துதித்து பாடினார். என்னை ஏன் படைச்சிங்க? என்னை ஏன் இப்படி வச்சிருக்கிறீங்க? நான் ஏன் இப்படி தெருவில் கிடக்கிறேன்? நான் குளிர்லையும் பனிலையும் சாகிறேனே, அப்படி சொல்லலை. ஆண்டவரே, நீர் என்னை படைத்ததற்காக ஸ்தோத்திரம். என் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டீர். நீர் என்னை அறிந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். என்னை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் கொடுத்து என்னை போஷிப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கண்ணின் மணியை போல வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிக்கிறார் துதிக்கிறார் துதித்து துதித்து பாடுகிறார். சிறு வயது முதற்கொண்டே நெருக்கம். சில பிள்ளைகளுக்கு அப்படி சிறு வயது முதற்கொண்டே அவர்களை படிக்க வைப்பதற்கு வசதி இருக்காது. அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். வாழ்க்கையில உயர்ந்து வருவதற்கு அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படித்தான் அவர் நெருக்கப்பட்டார். உழுது உழுது படைச்சால்களை நீளமாக்கினார்கள். வாழ்க்கையிலும் தொடர்ந்து அவர் பிரச்சனைகளை சந்தித்தார். கோலியாத்தோடு அவர் போர் செய்ய வேண்டி வந்தது. அது நிமித்தமாய் ராஜாங்கத்துக்கு அறிமுகம் ஆனாலும் கூட சவுலே பொறாமை கொண்டு அவரை விரட்டி கொண்டே தான் இருந்தார். பின்னாலே விரட்டினார். எப்படியாவது அவரை தொலைத்து கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி பின்னாலேயே சவுல் விரட்டி கொண்டிருந்தார். அமலேக்கியர்கள் விரட்டினார்கள். பெலிஸ்தர்கள் ஆகிஸ்ராவிடம் போய் சேர்ந்தார். அவர் யுத்தத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொன்னால் பெலிஸ்தர்கள் வேண்டாம், இவங்க நம்ம கூட வரவே கூடாது, இவனை திருப்பி அனுப்பும், இவன் நம்மோடு யுத்தம் செய்கிறவன் என்று சொல்லி அவரை உதறி தள்ளினார்கள். வாழ்நாள் முழுவதும் நெருக்கம், உடைவு, உழுது 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 உழப்பட்டார் பிரியமானவர்களே. ஆனால் ஒரு நாளும் அவர் சோர்ந்து போகவில்லை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொன்னார். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று தான் தன் ஆத்துமாவோடு அவர் பேசினார். பிரியமானவர்களே, யோபுவின் வாழ்க்கையை திருப்பி பாருங்கள், யோபுவின் புத்தகத்தை திருப்பி பாருங்கள். அவர் எவ்வளவு உளப்பட்டு போனார். வியாதி, வேதனை, பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போனார்கள், எல்லாவற்றையும் இழந்து போனார். மனைவி சொல்லுகிறாள், பேசாமல் போய் செத்து போவோம், எதுக்கு இருக்கிறீர்னு கேட்கிறா. ஒருவரும் இல்லை, எல்லாரும் போய்விட்டார்கள், ஒருவரும் இல்லை. உடல் எல்லாம் வியாதி, வீட்டுக்குள்ள போக முடியாது, வெளியே மரத்தடியில் உட்கார்ந்து சுரண்டிட்டு இருக்கிறார். எவ்வளவு எவ்வளவு உடைந்த நிலைமை. வாழ்வாய் வாழ்ந்திருந்தவர் இன்றைக்கு மரத்தடியில் உட்கார்ந்து உடம்பை சொரிந்து கொண்டிருக்கிற நிலைமை. அவருடைய சிநேகிதர்கள் 3 பேர் கேள்விப்பட்டு வருகிறார்கள். வந்து தலையில புழுதியை போட்டுக்கொண்டு அப்படியே ஒரு வாரம் அவர் முன்னால பேச முடியாம உட்காந்துருக்காங்க. அவங்களால பார்க்கவே முடியவில்லை. அவ்வளவு உருக்குலைந்து போயிருந்தார் யோபு. ஆனால் பேச அவர்களை பார்த்த உடனே அவ்வளவு துக்கத்தை அவர்கள் காட்டினபடினாலே தன்னை அறியாமலே யோபு புலம்புகிறார். ஐயோ, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாய் ஒரு ஆண்மகனை பெற்றாள் என்று சொல்ல நேரம் சபிக்கப்படுவதாக என்று சொல்லி அவர் பேசின உடன் எலிபாஸ் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள், அக்கிரமத்தை உழுது தீவினை விதைக்கிறவர்கள் அதைத்தான் அறுப்பார்கள். மறைமுகமாக சொல்லுகிறார், எங்காவது நீ அக்கிரமத்தை உழுதிருப்பாய், அக்கிரமத்தை உழுதிருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையிலே, அதை தீவனை விதைத்திருப்பாய், யாருக்காவது தீமை செய்திருப்பாய். உலகம் எப்பொழுது தாழ்ந்து போகிறோமோ தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, அவன் எழும்புவதில்லை படுக்கையில் இருந்து என்று சொல்வார்கள். பின்னால் போய் தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மை குறித்து பேசுவார்கள். பிரியமானவர்களே, நடந்தது நடக்காதது, நமக்கு தெரிந்தது தெரியாதது எல்லாவற்றையும் விதம் விதமாய் பேசுவார்கள். உலகம் அப்படித்தான் பழிக்கும், உலகம் அப்படித்தான் பேசும். அவனுக்கு முகத்துக்கு நேராக சொல்லுகிறான், அக்கிரமத்தை உழுது தீவனையை விதைத்திருந்தால் தீவனையை தானே அறுக்க முடியும் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளையை உழப்படுகிறோம். வாழ்க்கையிலே உழப்பட்டாலும் கர்த்தர் விட்டுவிடவில்லை அவரை நன்மையை அறுப்பதற்கு.
யோபு பேசினது போல மற்றவர்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சாட்சியம் கொடுத்து யோபுவுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்துகிறார். வாழ்க்கையில் இன்றைக்கு விழப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, வேதனையில் உடைந்து கொண்டிருக்கிறாயோ, மரணம் நெருங்குவது போல தோன்றுகிறதோ, வியாதியினால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவரை ஒரு முறை உற்று பார்த்து என் தேவனை என்னை விடுவியும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உழுவதற்கு அனுமதி கொடுப்பதை நிறுத்தி விடுவார். பிரியமானவர்களே, இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டார். நினிவேயை கவிழ்க்க வேண்டும் என்று சொல்லி யோனாவை அனுப்புகிறார். அவருடைய அக்கிரமங்கள் வந்து எட்டிற்று, அவருடைய காதை வந்து எட்டிற்று, போய் சொல்லி அவருடைய அக்கிரமங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி 40 நாளைக்குள் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்ன தேவன் கடைசியில் அவர் சொன்ன பிறகு அவங்க உடனே தண்ணி குடியாமல் அப்பம் புசியாமல் மிருகத்துக்கு கூட தண்ணி கட்டாமல் உட்கார்ந்துட்டாங்க. அந்த உபவாசத்தை, அந்த கண்ணீரை கண்ட தேவன், மனதுருகுகிற தேவன் என்ன செய்தார்? வேண்டாம், நான் உழமாட்டேன், அவங்கள கவிழ்த்து போட மாட்டேன், என்னால் முடியாது, வலது கைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனம் என்று அக்கிரமக்காரர்கள் அவர்களை ஆண்டவர் சொல்கிறார். வலது கரத்துக்கும் இடது கரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள். அவர் ஏன் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார்? அவர் ஏன் நம்மை தொட மாட்டார்? ஏன் நம்மை தொட மாட்டார்? நம்ம அக்கிரமத்தில் இருந்தோமானால் ஒரு வினாடி அவருடைய சமூகத்தை பார்த்து, கல்வாரின் தேவனே, உம்முடைய முதுகு உழப்பட்டதே ஆண்டவரே, உம்முடைய முகம் அந்த கேடு அடையும்படியாய் உழுதார்களே ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நீ சுமந்து கொண்டீரே என்று சொல்லி ஒரு வினாடி அவருடைய கல்வாரியின் சிலுவையை உற்று பார்ப்போம். பிரியமானவர்களே, அந்த இரத்தத்தின் வல்லமை, அவருடைய இரக்கம், நமக்காக ஜீவனையை கொடுத்த அந்த கிருபை நம்மை கட்டாயமாய் சந்திக்கும். அவர் உழுவதற்கு விட்டுவிட மாட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் துன்பத்திலே, துக்கத்திலே போதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, இனி என்னால் முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். கட்டாயமாக இந்த வேளையிலே சந்திக்கிறார். அவர் இதற்கு மேல் உழுவதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. ஒரு வினாடி அப்படியே கண்களை மூடி கல்வாரியின் சிலுவைக்கு முன்பாக ஹல்லேலூயா, கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு தம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை உழுவதற்கு இதற்கு மேல் பொல்லாங்கனுக்கோ மனுஷருக்கோ அனுமதி கொடுப்பதில்லை ஆண்டவரே. அவனை தீர்த்து கட்டிவிட வேண்டும், முடித்து விட வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செய்கிறார் அவ்வளவுக்கு ஆண்டவர் உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சகோதரர் நிமித்தம் நெருக்கப்படுகிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சகோதரர்களே அப்பா, சகோதரனை நெருக்குகிற சகோதரர்களை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உள்ளுகிறார்கள் ஆண்டவரே, உன்னால் முடியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது என்று எல்லாவற்றையும் பறித்து கொள்ளும்படியாய் யார் போராடி கொண்டிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனை நீர் விடுவிக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா, நன்றியோடு தம்மை துதிக்கிறேன். தீரா வியாதி என்று சொல்லுகிறார்களே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே அந்த உழுதல் நிறுத்தப்படும் என்று சொல்லி உம்முடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்குள்ளாய் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் இன்னும் அதிகமாய் விழுவதற்கு அனுமதிப்பதில்லை. எல்லா வகையிலும் உளப்பட்டவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.